அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி அவரைக்காயை வச்சு ஒரு ஹெல்த்தியான கறி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். எப்போவுமே மோஸ்ட்லி கறி ரெசிபினா நம்ம நிறைய மசாலா பொருட்கள்லாம் போட்டு தான் செய்வோம். இது நம்ம ரொம்ப ஈஸியாக மசாலா தூள்கள் எல்லாம் சேர்க்காமல் செய்ய போகிறோம். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதில் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு 2 ஸ்பூன் போல் இந்த ஸ்பூனில் கடுகு எடுத்திருக்கேன். இது உளுந்து சேர்க்காமல் வெறும் கடுகு மட்டும் வரும் இல்லையா, அந்த கடுகு 2 ஸ்பூன். சீரகம் ஒரு 2 ஸ்பூன். இதோட ஒரு 4 காஞ்ச மிளகாய். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலும் போதும். ஆனால் இது எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இதோட ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். தோல் உரிச்சிட்டு ஒரு 7-8 பல் பூண்டு. அதோட ஒரு 2 மீடியம் சைஸு வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் இதை நான் நல்லா ஊற வச்சுட்டேன். நீங்கள் கொஞ்சம் டைம் இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட ஊற வச்சுக்கலாம் டைம் எடுத்து. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இதை அரைச்சிடலாம். ஒரு ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இதை இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அவரைக்காய் ஒரு 150 கிராம் எடுத்து அதையும் இது மாதிரி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கும் அவரைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இப்படியே நம்ம அவரைக்காயும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கூடவே நான் தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். இது ரெண்டுத்தையும் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். அப்படி மூடி வைக்கும்போது இந்த அவரைக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா ஒரு 50% நல்லா வெந்துடும். நல்லா இருக்கு. மிளகாத்தூள் எல்லாம் போடாம செய்யுது. இப்போ பாருங்கள், ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. இது நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த தக்காளி நிறைய தண்ணி வர்றதுனால இந்த அவரைக்காயும் உருளைக்கிழங்கும் இந்த தக்காளியோட தண்ணியிலேயே நல்லா வெந்துடும். அதோட நம்ம ஃபஸ்ட்லேயும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக விட்டோம்னா 7 நிமிஷத்தில் இது ஒரு 70% வரைக்கும் நல்லா வெந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு சேர்த்துடலாம். அதோட கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். நமக்கு குழம்பு மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இல்லை வெறும் கறி மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சம் கெட்டியாக தான் செய்ய போகிறேன், சைட் டிஷ் மாதிரி. அதனால் இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நான் தண்ணி சேர்த்துட்டேன் தேவையான அளவுக்கு.
இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை இப்படி குழம்பு மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியே வச்சு ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா இறக்கிடலாம். உங்களுக்கு புளிப்பு தன்மை வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு கொட்டை புளி எடுத்து கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சிச்சின்னா அது ரெடி ஆயிரும். ஆனால் நார்த் சைடில் வந்து இந்த மாதிரி புளிப்பு வந்து அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால் இதை இப்படியே நல்லா கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து இறக்கிட்டா இந்த குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இது நல்லா கெட்டியாக இந்த மசாலாலாம் காய்கறி உள்ளே இறங்கி நல்லா வெந்துருச்சு. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செஞ்சிடலாம். நம்ம அதிகமாக எந்த மசாலா பவுடர்ஸ்லாம் சேர்க்காம ஒரு ஈஸியாக சிம்பிளாக இதை முடிச்சிடலாம். எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ் கூடவும் சாதத்து கூடவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது இப்போ இறக்கிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கு நமக்கு ரொம்ப டைம் கூட தேவையில்லைங்க. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். நம்ம இதில் அரைச்சி சேர்த்துருக்க பவுடர்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஈஸியாக இதை நம்ம ஒரு கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம். மசாலா தூள்களெல்லாம் எதுவும் சேர்க்காம நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி அரைச்சி செஞ்சோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு நன்றி, வணக்கம்.